ஏற்படும் புரையினை சரி செய்ய விளக்கெண்ணெயை ஊற்றி நன்றாக தடவி கொடுங்கள். அந்த விளக்கெண்ணெய் கண்களுக்கு நான் காலையில எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் பாக்குற கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இதை நான் பார்த்ததுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒண்ணுதாங்க. ஒன்று, நான் கன்வே பண்ணது நிறைய பேருக்கு கரெக்டாக புரியல. ரெண்டாவது, நான் என்ன கன்வே பண்ணனோ அதை அவங்க கரெக்டாக எடுத்துக்கல. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஆயில் வந்து நம்ம கண்ணில் போடுறதுனால நிறைய ப்ராப்ளம் வருது, கார்னியல் அல்சர் வருது, இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ இது காமனான விஷயங்க. இதில் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் போட்டவங்க நிறைய பேர் அதில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதை ஃபேஸ் பண்ணவங்க நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ணி அதுக்கான கமெண்ட்டும் போட்டிருக்காங்க. மெயினான சினாரியோ என்னன்னா, இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்த்துக்கும் இந்த ஆயில் போடுறதுனால ஐ இன்ஃபெக்ஷனோ இல்லை அதனால கண்ணில் கரும்புலி பாதிப்போ வர்றதில்லை. பட் ஆனால் அந்த 100 பேர்ல ஒரு 10 பேர் பாதிப்படைவாங்க. அந்த 10 பேர்த்துல ஒரு 5 பேர் வந்து பார்வையை இழக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமையுது. நான் பேசினது அந்த 5 பேர்ல நீங்களா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய பேர் கருவிலியோட தன்மை வந்து மோசமா இருக்கும். ஒரு சிலருக்கு நீர் சுரக்கிறதல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆயில் போடும்போது அந்த கருவிலியில ஈஸிலி பெனிட்ரேட் ஆயிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் பாஸ் ஆகி அது ஃபியூச்சர்ல பெரிய ப்ராப்ளம் வரதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வருது. ஸோ முடிஞ்ச அளவு யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க.